லாகூரில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பை ஹார்பி ட்ரோன் மூலம் இந்தியா தகர்த்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த மேலதிக தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ எல்லை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லாகூர்ல தான் இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. இதனால அங்க பாதுகாப்பு ஏதேனும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா? கூடுதலாக இந்திய படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்களா? நிச்சயம். அதாவது லாகூரில் இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது தற்பொழுது இந்தியாவினுடைய ஹார்பி ட்ரோன்களால் தகர்க்கப்பட்டுள்ளது, உறுதி செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய ரேடார்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டதை அடுத்து இந்த ஒரு நடவடிக்கை என்பது இந்தியாவுடைய விமானப்படை மற்றும் ராணுவத்தின் சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். சுமார் அதாவது இந்த வகை ட்ரோன்களுடைய பயன்பாடு என்பது எல்ஓசி பகுதிகளான பூஞ்ச், பாரமுல்லா உள்ளிட்ட பல்வேறு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு மற்றும் அதில் அதிகரிக்கப்பட்ட கண்காணிப்புகள் அடிப்படையில் செய்யப்பட்டதாகவும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. லாகூரை பொறுத்த அளவில் விமான நிலையங்கள் நேற்று வரை செயல்பட்டு வந்த நிலையில் அந்த விமான சேவைகள் விட்ட அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியும் நேற்று பாகிஸ்தான் அரசாங்கம் லாகூர் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த ட்ரோனுடைய அந்த ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுடைய ட்ரோன்கள் தகர்த்திருப்பதன் காரணமாக கூடுதல் பாதுகாப்பையும் அந்த பகுதியில் பாகிஸ்தான் ஏற்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எல்லை பகுதிகளில் இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் கூடுதல் கண்காணிப்பையும் தற்பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகள் பலப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக வான்வெளி மூலமான கண்காணிப்பு, ட்ரோன்கள் மற்றும் விமானங்களுடைய ரோந்து பணிகள் என்பது பாரமுல்லா, பூஞ்ச், ஊரி உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீருடைய எல்லைப்புற மாவட்டங்கள் தற்போது அதிகமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பு அறிவிப்புகள் என்பதை பொறுத்தளவில் உள்ளூர் காவலர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் படைகள் மூலமாக செய்யப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இப்போ இந்த ஹார்பி ட்ரோன் குறித்த ஒரு விஷயத்தை குறிப்பிடும்பொழுது சூசைடல் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் பாணியில இது அப்படி குறிப்பிடப்படுகிறது. அப்படின்னா இலக்கு நோக்கி சென்று அதை தாக்கிய பிறகு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? என்ன அது? அதாவது இந்த வகை ட்ரோன்கள் என்பது அதிகபட்சமாக 185 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற கணக்கில் பாய்ந்து சென்று தாக்கும் ட்ரோன்களாக இந்த IAI ஹார்பி வகை ட்ரோன்களானது பார்க்கப்படுவது மிக முக்கியமாக பாருங்கள். சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கி தன்னையும் செயலிழத்துக் கொள்ளும் ஒரு வகையான ட்ரோன்கள் தான் இந்த ஹார்பி வகை ட்ரோன்கள். மிக முக்கியமாக இந்தியாவினுடைய லாய்டரிங் மியூட்டேஷன் அல்லது ட்ரோன்கள் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு ஸ்பெசிபிக்காக துல்லிய தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த ட்ரோன்களுடைய பயன்பாடு என்பது இந்தியாவுடைய ராணுவத்திலும் அதிகப்படியாகவே இருந்து வருகிறது. சமீப காலமாக இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளின் மூலமாக பெறப்பட்டு அதனுடைய பயன்பாடு இந்தியாவில் இருந்து வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் கூறியது போல ஒரு தற்கொலை தாக்குதல் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு ட்ரோன்களுடைய ஒரு பெயர்களும் குறிப்பிடப்படுவது, ராணுவ தளங்களில் குறிப்பிடப்படுவது வழக்கமாக பார்க்கப்படுகிறது. ஒரு துல்லியமாக தாக்கிவிட்டு தன்னையும் அழித்துக் கொள்வதற்கான வகையிலான ஒரு செயல்பாடு என்பது இந்த வகை ட்ரோன்களில் ஒரு தொழில்நுட்பமாக இன்பில்ட் தொழில்நுட்பமாக உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமா சுசித்ரா, இப்போ தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான இந்த பதிலடி ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கறது இந்தியா கடுமையாக்கி இருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு சூழல்ல பாகிஸ்தானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்திய படையினுடைய சவால்கள் என்ன? இப்போ இந்திய விமானப்படையினுடைய அட்வான்ஸ்டான அந்த மேம்பட்ட தருணம் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு முன்னாடி ஒப்பிடும் பொழுது? இது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், பின்னடைவை கொடுக்கும்? பாகிஸ்தான் இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய ஒப்பீடு என்பதை பொறுத்தளவில் அதாவது பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் விமானப்படை அவருடைய பாதுகாப்பு விவகாரத்தில் மட்டுமல்ல பொருளாதார விவகாரத்திலும் கடுமையாக பின்தங்கிய ஒரு நிலையில்தான் பாகிஸ்தானுடைய தற்பொழுதைய நிலை என்பது இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சீனாவினுடைய அந்த ஒரு மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்க்குரிய தேவையான அந்த ஒரு கருவிகளை பாகிஸ்தான் வைத்திருந்தாலும் இந்தியாவுடைய படைகளை ஒப்பிடும் பொழுது விமானத்தினுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், மிசைல்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. நமது படையில் சுமார் 57
வகையில் 57 விமான தாக்குதலுக்கான அந்த விமான ரகங்கள் இருந்தாலும் பாகிஸ்தானிடம் அது வெறும் 27 மட்டுமே இருக்கிறது. ஹெலிகாப்டர் தாக்குதல் சினூக் உள்ளிட்ட பல்வேறு ஹெலிகாப்டருடைய எண்ணிக்கையும் வெறும் 15ற்கு கீழ் தான் பாகிஸ்தானுடைய படைகளில் உள்ளது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதே போல் மிசைல்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிநவீன மிசைல்கள், தொழில்நுட்பம் பொருந்திய ரேடார்களுடைய கண்காணிப்பு என்பது பாகிஸ்தான் படைகளில் இல்லை. இந்தியாவுடனான ஒரு நேரடி போர் சூழல் என்ற ஒரு சூழல் உருவாகும் பொழுதும் பாகிஸ்தான் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றதை தான் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் ஒரு நிச்சயமா சுசித்ரா, விமான